ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப் சப்ஸ்கிரைபரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம போகிற வெப்சைட் பார்த்திங்கன்னா SMMOWL அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான். அது ஃபஸ்ட்டு வர நம்ம லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெப்சைட் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். நான் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கனால நான் ரிஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணேன். அப்படிங்காட்டி எனக்கு அக்கௌண்ட் டேரெக்டாக லாகின் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரிஜிஸ்டர் நவ் கொடுத்து உங்கள் மெயில் ஐடி கொடுத்து இதெல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக லாகின் உங்களுக்கும் ஓப்பன். நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் மெயில் ஐடி இதெல்லாமே சைன்இன் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்டகரிஸ் வரிசை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத, யூடியூப் வியூஸ் வேணுமா, சப்ஸ்கிரைபர் வேணுமா, லைக்ஸ் வேணுமா, கமெண்ட் வேணுமா, அது போக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லாமே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இதில் எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே இவங்க வந்து பெஸ்ட் ப்ரைஸில் ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க. நமக்கு வந்து இப்போ சப்ஸ்கிரைபர்னு நம்ம செலக்ட் பண்ணுறோம். சப்ஸ்கிரைபரில் உள்ளே போனீங்கன்னா அதில் நிறையா உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு இருக்கிறத செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட யூஆர்எல் கேட்பாங்க, சேனலோட யூஆர்எல். அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 1000 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தது ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வேலெட்டில் பேலன்ஸ் ஆட் பண்ணணும். இது வந்து பேடிஎம் மூலமாக மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடு. அது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஐடி அதில் என்டர் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ண ஆர்டர் ஐடி, அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஸ்கேன் பண்ணீங்க அப்படிங்கிறத, பே பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிக்கும். கஸ்டமர் சப்போர்ட்டு உங்களோடது சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் தெரியாமல் கூகுள் பேயில் பண்ணிட்டேன். அவங்க கஸ்டமர் சப்போர்ட் மூலிமா எனக்கு திரும்ப வேலெட்டில் ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் பண்ணுறப்ப டேரெக்டாக பேடிஎம்மில் மட்டும் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நான் எப்படி சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் ப்ரூஃபாக காமிக்கிறேன். பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்குது நான் எவ்வளோ பே பண்ணேன், எவ்வளோ எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு 499 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. நான் ஆர்டர் பண்ண குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 639, அதாவது 400 ரூபாய்க்கு நான் ஆர்டர் பண்ணேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜீரோவில் பேலன்ஸ் ரிமைனிங்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்குது. நான் இதுக்காக என்னோடய சேனல் ப்ரூஃப் உங்களுக்கு இந்த லிங்க்லேயே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் லிங்க் ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய சேனலோட ஸ்டூடியோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது அதில் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு 499 தான் இருந்துச்சு இந்த ஆப் உள்ள முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி. இப்போ எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குதுன்னு பாருங்கள். 1143 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்காங்க. நான் ஆர்டர் பண்ண குவான்டிட்டி எனக்கு சப்ஸ்கிரைபர் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு வந்து குறையவும் இல்லை. எனக்கு மானிட்டைசேஷனும் இதில் எனேபிள் ஆகிருக்கு. அதோட ப்ரூஃபும் உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த இதை கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.